சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன் பண்ணணும். 22 அப்படின்ற போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. எஸ்எம்பிடி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. டிவைஸோட ஓஎஸ் வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட் லினக்ஸ். மெட்டாஸ்ப்ளாய்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெர்மினலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சாம்பா 2.2.1 செல் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். தட் மீன்ஸ் அந்த டிவைஸை வந்து நம்ம ஹேக் பண்ணிட்டோம். ஹே காய்ஸ், என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் மெட்டாஸ்ப்ளாய்டபிள் அப்படின்ற ஒரு வல்னரபிளான மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் சேம் மெட்டாஸ்ப்ளாய்டபிள் மாதிரியே வேறு ஒரு வல்னரபிளான விர்ச்சுவல் மிஷின் பார்த்திங்கன்னா ஹேக் பண்ண போகிறோம். இங்கே ஸ்க்ரீனில் தெரியறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட வல்னரபிளான விர்ச்சுவல் மிஷின். இதை ஜஸ்ட் விர்ச்சுவல் மிஷினாக பார்க்காம ஒரு ரியல் வேர்ல்ட் டார்கெட் சிஸ்டமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நாம் எடுத்துகிட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த விர்ச்சுவல் மிஷினை நாம் ஒரு ரியல் வேர்ல்ட் ஆர்கனைசேஷனில் இருக்க ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு நாம் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் கேலி லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய கேலி லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹேக் பண்ணக்கூடிய டிவைஸும் அண்ட் தென் நம்மளோட ஹேக்கிங் டிவைஸும் சேம் நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டார்கெட்டோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு நெட் டிஸ்கவர் அப்படின்ற ஒரு டூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ifconfig அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட ஐபி அட்ரஸை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஓகே, ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணால் ஸோ நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதை நான் காப்பி பண்ணி அந்த நெட் டிஸ்கவரில் -r அப்படின்ற பேராமீட்டர் கொடுத்து இந்த ஐபி அட்ரஸை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்றதை எரேஸ் பண்ணிவிட்டு 0/24. ஸோ இப்படி கொடுக்கறது மூலயமா நம்மளால் என்டையர் அந்த நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ண முடியும். ஸோ இது எனக்கு ரூட் ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குது. ஸோ நான் சூடோ கொடுத்து ரூட் ஆக்சஸ் நான் நெட் டிஸ்கவர் பண்ணுறேன். ஓகே, அண்ட் தென் ரூட் பாஸ்வேர்ட். ஸோ இப்போ நமக்கு ஸ்கேனிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருச்சு. அண்ட் தென் ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகிருச்சு. சப்போஸ் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க நெட்வொர்க்கை இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா டிவைஸஸும் பார்த்திங்கன்னா நமக்கு லிஸ்ட் ஆகும். அண்ட் தென் சப்போஸ் ஒரு வைஃபை பிரிண்டராக இருக்கலாம் ஆர் எனி டிவைஸ் அந்த வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இதில் நம்மளோட டார்கெட் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் அந்த 172.10.4 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விர்ச்சுவல் மிஷின். அண்ட் மீதி இருக்கிறது ரெண்டும் பார்த்திங்கன்னா என்னோட பர்சனல் டிவைஸ். ஸோ நம்ம ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஃபைன் பண்ண ஐபி அட்ரஸோட சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஓப்பன் போர்ட்ஸ் அண்ட் தென் சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு nmap அப்படின்ற டூல் வந்து பார்த்திங்கன்னா நாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ nmapஐ கால் பண்ணிவிட்டு -sv அண்ட் தென் -a அப்படின்ற பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, -svன்றது வந்து சர்வீசஸோட வேர்ஷனை டெலிட் பண்ணுறதுக்காகவும், -a அப்படின்றது அக்ரெசிவ் ஸ்கேனுக்காகவும் நாம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபைனலாக அந்த ஐபி அட்ரஸ் நாம் என்ட்ரு பண்ணிட்டோம்னா ஸ்கேனிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நமக்கு ஸ்கேனிங் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் ஓப்பன் போர்ட்ஸ் எல்லாமே நமக்கு லிஸ்ட் ஆகியிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன ஓப்பன் போர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22 அப்படின்ற போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குது. ஸோ இதோட சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா SSH அண்ட் அதோட வேர்ஷன் வந்து ஓப்பன் SSH 2.9. இந்த சர்வீஸ் எதுக்கு ஓப்பனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸருக்கு ரிமோட் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு இந்த SSH வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம டெர்மினலில் SSH வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூசர் நேம் அண்ட் தென் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ நம்மக்கிட்ட இந்த எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாதனால இந்த சர்வீஸை வச்சு நம்மளால் எந்த ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனும் பண்ண முடியாது. ஸோ வேறு என்னென்ன போர்ட் ஓப்பனில் இருக்குதுன்னு நாம் பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் RPC பைன் அப்படின்ற சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்ஸுக்கு கரெக்டான போர்ட் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென்
எஸ்எம்பிடி சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஷேரிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் தென் போர்ட் நம்பர் 443ல நமக்கு அப்பாச்சி சர்வரில் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு, அதுவும் ஹெச்டிடிபிஎஸ்ல. அப்படின்னா அப்போ நமக்கு போர்ட் ஓகே போர்ட் 80ல் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு சர்வர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுவும் ஹெச்டிடிபியில் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் ஹெச்டிடிபிஎஸ்ல வந்து ஒரு வெப்சைட் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு http://IP அட்ரஸ் அண்ட் தென் போர்ட் நம்பர் 80. ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஹெச்டிடிபி வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் ஆகுது. ஓகே, ஸோ நத்திங் இன்ட்ரெஸ்டிங். ஒரு லாகின் பேஜ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நமக்கு. ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டில் நம்ம robots.txt அப்படின்ற ஃபைல் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ நம்மளால் இப்போ ஹிடன் பேஜஸை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். robots.txt. ஓகே, அப்படி எந்த ஃபைலும் இந்த வெப்சைட்டில் இல்லை. ஸோ ஓகே, அண்ட் தென் ஸோ நமக்கு 443லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஹெச்டிடிபிஎஸ்லாம் நம்ம இந்த வெப்சைட்டை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 20.10.4:443. ஓகே, செக்யூர் கனெக்ஷன் ஃபைல். ஸோ நமக்கு அந்த சர்டிஃபிகேஷன் இல்லை. ஓகே, ஃபைன். ஓகே, இப்போது ஒரு வெப்சைட் அந்த டிவைஸில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்போ அந்த வெப்சைட்டில் நிறையா ஹிடன் டைரக்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த ஹிடன் டைரக்டரிஸை ஃபைன் பண்ணுறதுக்கு டைரக்டரி பஸ்டர் அப்படின்ற ஒரு டூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம டெர்மினலில் DIRB அண்ட் தென் அந்த வெப்சைட்டோட அட்ரஸ். ஓகே, http://IP அட்ரஸ். ஓகே, இப்போ நமக்கு அந்த டூல் வந்து ஹிடன் டைரக்டரிஸ் எல்லாமே ஃபைன் பண்ணி கொடுக்கும். ஒரு செட் ஆஃப் வேர்ட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல் வச்சுருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஹிடன் டைரக்டரிஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணலாம். ஓகே, ஃபைனலி நாம் 6 டைரக்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த usage/index.html என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணதும் நமக்கு ஒரு வெப்சைட் வியூ ஆகுது. அதில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஓகே, ஸோ இப்போ நாம் அடுத்த டைரக்டரிக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ஓகே, இந்த mrtg/index.html ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு index.html பேஜ். ஸோ இதில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஓகே, ஃபைன். ஸோ அண்ட் தென் வேறு என்ன இருக்குது? ஓகே, மேனுவல் அப்படின்ற ஒரு டைரக்டரி இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு டைரக்டரி லிசனிங் வந்து இந்த வெப்சைட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓ சரி, ஓகே, அகைன் நான் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் லிங்க். இப்போ மார்க்குள்ளே போயிட்டோம்னா ஓகே, HTML ஃபைல்ஸ். இந்த டைரக்டர்லேயுமே நமக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஓகே, ரைட். இப்போது நிக்டோ அப்படின்ற டூல் யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்டில் ஏதாச்சும் வல்னரபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம ஃபைன் பண்ணலாம். ஸோ அப்போ நான் டெர்மினலில் நிக்டோவை கால் பண்ணிக்கிறேன். 1 minute. ஸோ நிக்டோ -h அண்ட் தென் நம்மளோட வெப்சைட்டோட அட்ரஸ். இப்போது அந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் ஆகிருச்சு. ஸோ ஏதாச்சும் பாசிபிள் வல்னரபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த டிவைஸோட OS வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட் லினக்ஸ். ஓகே, ஸோ சர்வர் அப்பாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த அப்பாச்சி சர்வர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் நாம் ஹோஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ XAMPP வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஸோ அதே மாதிரி அப்பாச்சி வந்து வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே நமக்கு test.php அப்படின்ற பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்டோவில். ஸோ இப்போ நான் test.php பேஜில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து என்டர் பண்ணி பார்க்குறேன் நம்மளோட ப்ரௌசரில். ஓகே, ஸோ ஜஸ்ட் print test. ஓகே, இப்போது நாம் எதுக்கு இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க ஈச் சிஸ்டமுக்கும் ஒரு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிஸ்டமில் வந்து வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்கலாம். அண்ட் தென் இன்னொரு சிஸ்டமில் நமக்கு ஃபைல் ஷேரிங் வந்து பார்த்திங்கன்னா நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈச் சிஸ்டமுக்கும் ஒரு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நாம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து பண்ண முடியும். எக்ஸ்ப்ளாய்டேஷன் மீன்ஸ் ஹேக்கிங் வந்து நம்மளால் பண்ண முடியும். நாம் மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டோம். அண்ட் இப்போ ஃபைனலாக எஸ்எம்டிபி சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் அதோட வேர்ஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கல. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நமக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்ற டூல் யூஸ் பண்ணி நம்ம அந்த எஸ்எம்டிபியோட எக்ஸாக்ட் வேர்ஷன் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ நான் எம்எஸ்எஃப் கன்சோல் அப்படின்ற கமாண்ட் கொடுத்து மெட்டாஸ்ப்ளாய்ட் டூல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெர்மினலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது சர்ச்சில் எஸ்எம்பி வேர்ஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். சர்ச் எஸ்எம்பி வேர்ஷன், என்டர். ஓகே, நாம் ஆக்சிலரி ஸ்கேனர் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நாம் வேர்ஷன் டிடெக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஓகே, 103. இப்போ நான் யூஸ் 103 அப்படின்றத கொடுக்குறேன். And then show options. ஓகே, நமக்கு ரிமோட் ஹோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணணும். ஓகே, இப்போ நான் செட் ஆர் ஹோஸ்ட் கொடுத்துட்டு நம்மளோட அந்த விர்ச்சுவல் மிஷினோட ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கலாம். என்டர். ஓகே, இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு ஸ்கேனிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ சாம்பா 2.2.1 அப்படின்ற வேர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே பழைய வேர்ஷன். இப்போது பழைய வேர்ஷன் வச்சுருக்கனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நியூ அப்டேட் வருது அப்படின்னாலே அதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் ஒரு செக்யூரிட்டி பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அந்த பக்கை பேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து பார்த்திங்கன்னா 0 day வல்னரபிலிட்டியில் வந்து இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் கோட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காக ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். ஆஃப்டர் அந்த செக்யூரிட்டி வந்து பேட்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் கோட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காக ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஓல்டர் வேர்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் கோட் மூலயமா உங்களை ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைன் பண்ண அந்த சாம்பா வேர்ஷனை யூஸ் பண்ணி சர்ச்ப்ளாய்ட் அப்படின்ற டூல் யூஸ் பண்ணி ஏதாச்சும் எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. ஓகே, ஓஎஸ்எக்ஸுக்கு ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குது. அண்ட் தென் லினக்ஸுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குது. ஓகே, இப்போது எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறதுக்கு நாம் அகைன் அந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் டூல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது அந்த எக்ஸாக்ட் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டாஸ்ப்ளாய்டபிள் டூலை நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். நான் சாம்பா 2.2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு எக்ஸாக்டான எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும். நாம் செகண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டில் இருக்குது. எக்ஸ்ப்ளாய்ட் லினக்ஸ் சாம்பா ட்ரான்ஸ் டு ஓப்பன். ஸோ இப்போ நான் யூஸ் 2 அப்படின்ற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நாம் ஷோ ஆப்ஷன்ஸ் கொடுத்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஷோ ஆப்ஷன்ஸ் நாம் வந்து எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆர் ஹோஸ்ட் வந்து நமக்கு எம்டியாக இருக்குது. இப்போ நான் செட் ஆர் ஹோஸ்ட் அண்ட் தென் நம்ம இந்த டார்கெட் மிஷினோட ஐபி அட்ரஸ் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேலோட் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நான் ஷோ பேலோட்ஸ் கொடுத்துட்டு ஸோ நம்பர்
34ல் இருக்க லினக்ஸ் ஸ்லாஷ் x86 ஷெல் ரிவர்ஸ் டிசிபி அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் யூஸ் 34 அப்படின்ற கமாண்ட் வந்து கொடுக்குறேன். ஓகே, நம்ம மேனுவலாக தான் என்டர் பண்ணணும். ஸோ நான் மேனுவலாக என்டர் பண்ணுறேன். இப்போது அகைன் நான் ஷோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி எல்லாமே மென்ஷனில் தான் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம். எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்ற கமாண்ட் கொடுக்குறேன். ஓகே, ஓகே, நவ் வி காட் த செஷன். இப்போ செல் ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். தட் மீன்ஸ் அந்த டிவைஸை வந்து நம்ம ஹேக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் whoami கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். ஸோ ரூட் அப்படின்ற யூசரில் வந்து இப்போ நாம் இருக்கோம். அண்ட் தென் இப்போது எந்த டேரக்டரியில் நம்ம இருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ pwd டெம்ப் டேரக்டரியில் இருக்கும். இப்போது சிடி கொடுத்து அந்த டேரக்டரியில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ cd/temp ls okay nothing ls la okay root nothing found. இப்போ நான் ஒரு டேரக்டரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினில் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ mkdir சாண்ட்ராக்கர் அப்படின்ற ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிஷினில் வந்து சாண்ட்ராக்கர் அப்படின்ற ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் ஹோம் டைரக்டரிக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ நமக்கு அந்த டிவைஸோட டோட்டல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நவ் வி டோட்டலி ஹேக்டு தட் சிஸ்டம். இந்த லேபோட கோலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ அந்த லேபோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் யூஸராக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம ஆக்சஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ப்ராசஸில் நம்ம எதுக்கு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுடேட்டடான சர்வீஸ் நம்ம ஃபைன் பண்ணால் தான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த அவுடேட்டடான சர்வீசஸ் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு என்மேப் மாதிரியான டூல்ஸை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ் தேவை. ஸோ அதுக்கு தான் நம்ம நெட் டிஸ்கவர் யூஸ் பண்ணி ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண வல்னரபிளான விர்ச்சுவல் மிஷின் பார்த்திங்கன்னா வல்ன்ஹப் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் இருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ அந்த மிஷினோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியோப்ட்ரிக்ஸ் லெவல் 1. ஸோ அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வல்னரபிளான மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்ஸில் இருக்கக்கூடிய வல்னரபிளான மிஷின்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட விர்ச்சுவல் மிஷினில் ஆட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.